இது வந்து மூளையோட வியாதியெல்லாம் கிடையாது. இது ஏதோ எனக்கு வந்து யாரோ சூனியம் வச்சிருக்காங்க, இது ஏதோ வந்து பில்லி சூனியம் மாதிரி இருக்கு. மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுவும் மனநோய்கள், அது வந்து ரொம்ப விசித்திரமான நம்ம பிஹேவியர்ஸ் சொல்லக்கூடிய செயல்பாடுகள்ல தான் வெளிவரும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இதுதான் மிக மிக முக்கியமான பகுதி. ஏன்னா இதுதான் டிசிஷன் மேக்கிங் ஆர்பிட்டோஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பகுதி தான் ஓசிடி அப்படின்ற பிரச்சனையில அஃபெக்ட் ஆகுது. வணக்கம் மக்களே, மருத்துவர் ராதிகா முருகேசன். இப்ப தொடர்ந்து நம்ம ஓசிடி பத்தியான சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஏன் ஓசிடி பத்தி அப்படின்னா, இத பத்தி தான் நிறைய பேருக்கு பல வகையான சந்தேகங்கள் வருது. சந்தேகங்கள்னு சொல்லும் போது ஓசிடி சந்தேகங்கள் கிடையாது, ஓசிடினா என்ன அப்படின்ற பத்தியே சந்தேகங்கள் வருது. இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து கிளினிக்ல வந்து கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப கதவை பூட்டுறோம், டவுட் வருது, ஒரு தடவை செக் பண்றோம், சரி போயிட்டு திருப்பி வந்து செக் பண்றோம், இது எல்லாருமே பண்றது தானங்க, இப்ப எனக்கு மட்டும் எதுக்குங்க ஓசிடின்னு சொல்றீங்க, இது போய் வேற மூளை வியாதின்னு சொல்றீங்களே, மூளைக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம், நான் பண்ற செயல்பாடுகளை போயிட்டு மூளையோட வியாதின்னு சொல்றீங்க, இது எனக்கு வந்து புரியவே இல்லை, இது வந்து மூளையோட வியாதியெல்லாம் கிடையாது, இது ஏதோ எனக்கு வந்து யாரோ சூனியம் வச்சிருக்காங்க, இது ஏதோ வந்து பில்லி சூனியம் மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிரச்சனையே என்னன்னா, இப்ப மன நோய்கள், இப்ப உடல் நோய்கள் மாதிரி, இப்ப உங்களுக்கு நமக்கு காலில் வந்து பிராக்சர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இப்படி நடக்கும் போதே கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு நடப்போம். அதே மாதிரி ஏதோ கையில வந்து பெருசா அடிபட்டிருக்குன்னா நமக்கு தெரியும். ஆனா மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுவும் மனநோய்கள், அது வந்து ரொம்ப விசித்திரமான நம்ம பிஹேவியர்ஸ் சொல்லக்கூடிய செயல்பாடுகள்ல தான் வெளிவரும். அதனாலதான் நம்ம நம்ப கூட மாட்டோம் இது வந்து மூளை சார்ந்த ஒரு நோய் அப்படின்னு. இப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இது எப்படி, இதோட நியூரோபயாலஜி அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்ப வந்து நான் பாருங்க, இப்படி திரும்பி இருக்கேன், சரியா? இப்படிதான் ஒரு மனுஷன் திரும்பி இருக்கான்னு பாருங்க. இப்படி திரும்பி இருக்கும் போது இந்த பகுதியில ஒரு மூளை பாகம் இருக்கும். இந்த மூளை பாகம் பேர் வந்து ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். நீங்க எல்லா மூளை பாகமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நியூரோ சயின்டிஸ்ட் கிடையாது. ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னா உங்களுக்கே புரியுது இல்லையா? ஃப்ரண்ட்னா முதல்ல இருக்கக்கூடிய ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல 4 பகுதி இருக்கு. அது வந்து அந்த 4 பகுதியுமே கூட உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த 4 பகுதியும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. அதுல ஒரு பகுதி வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இதுதான் மிக மிக முக்கியமான பகுதி, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஏன்னா இதுதான் இந்த டிசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம எமோஷன்ஸை எப்படி நம்ம வந்து அழகா ரெகுலேட் பண்றோம், நம்ம ஆங்ஸைட்டியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், விஷயம் வந்ததுன்னா இதை வந்து இமீடியட்டா செய்யலாமா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள். அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு கேக்கை வந்து நம்ம பேக் பண்றதுன்னா, நம்ம எவ்வளவு விஷயங்களை ஒன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் வாங்கி, இந்த அளவு மாவு, இந்த அளவு சாக்லேட்டு, இந்த அளவு முட்டை கிட்டை எல்லாம் போட்டு கலந்து அவன்ல வச்சு அழகா ஒரு கேக்கை கொண்டு வரோம் இல்லையா? அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொண்டு வர்றது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி வந்துட்டு குச்சி வச்சு பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா இந்த மியூசிக் மேல போகும்போது இந்த மியூசிக் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட வேலை. ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட கீழ் பகுதி தான் ஆர்பிட்டோஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த பகுதி தான் ஓசிடி அப்படின்ற பிரச்சனையில அஃபெக்ட் ஆகுது. அதுவும் நம்ம நியூரோ சயின்டிஸ்ட்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பகுதியில செரட்டோனின், குளூட்டமேட், டோபமின் போன்ற பல ரசாயன பொருட்கள், அத மூளையில சுரக்கக்கூடிய ரசாயன பொருட்கள், இத வந்து ஆங்கிலத்துல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு, இது குறையும் போது இது வந்து ஓசிடி போன்ற நோய்களை காஸ் பண்ணும் அப்படின்னு.
நான் கூட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த லவ் ஃபெயிலியர் ஆகும்போது, லவ்வே வந்து ஆல்டர்ட் மென்டல் ஸ்டேட் நான் எப்போதுமே சொல்லுவேன். அது கொஞ்சம் ஒரு வேடிக்கையா கூட சொல்லுவேன். ஆனா அந்த சமயத்துல இந்த ஆர்பிட்டோ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற மூளை பகுதி அது வந்து தூண்டப்படும். அதனாலதான் 2 காதலர்கள் பிரிந்து போன பிறகு கூட இந்த காதலர்கள் ஒருத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா அவங்க போய் சோசியல் மீடியால செக் பண்றது, இல்ல அவங்கள பத்தியே தொடர்ந்து சிந்தனைகள் வருது. சோ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியுங்க இந்த காதல் வந்து ஒர்க் அவுட் ஆகல, நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நாங்க பிரிஞ்சு போயிட்டோம், இருந்தாலும் அவளை மறக்கவே முடியலங்க, அவளை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நான் வேலை பண்ணும்போது கூட அவ சிந்தனையே தாங்க வந்துட்டு இருக்கு அப்படின்வாங்க. சோ அது வந்துட்டு வந்து ஆர்பிட்டோ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மூளை பகுதி அது வந்து தூண்டப்படுது. இந்த மாதிரி காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த தூண்டப்படுது. அது தூண்டப்படும் போதுதான் இந்த ஓசிடி வகையான திருப்பி 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 அவங்கள பத்தியே யோசிக்கிறது, அந்த அந்த யோசனைய அவங்க சரிப்படுத்துறதுக்காக அவங்க சோசியல் மீடியால போய் பாக்குறது, இல்ல வந்து அவங்க எங்க இருக்காங்க, அவங்க லைவ்ல இருக்காங்களா அப்படின்னு வாட்ஸ்அப்ல போய் செக் பண்றது, இல்ல புதுசா யாராவது பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு போய் செக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்கன்னு நான் எப்போதுமே சொல்லுவேன். அதனாலதான் சம்டைம்ஸ் ரொம்ப சிவியர் லவ் ஃபெயிலியர்லாம் இருந்ததுன்னா ஓசிடி மாதிரியே கூட ட்ரீட் பண்ணாலே மக்கள் வந்து 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல சரியாயிடுவாங்க. ஓகேவா?